ஹாய் காய்ஸ், மார்னிங் வந்து வண்டி எடுக்கலான்னு தான் வந்தேன். வண்டியை எடுத்துகிட்டு நேராக இன்றைக்கி காந்திபுரத்தில் ட்ரிப் வந்து சொல்லலை. போகிற வழியில் அருணனை வந்து காந்திபுரத்தில் ட்ராப் பண்ண சொன்னார். சரி ஓகே, நான் அவர் வீட்டுக்கு போய் அவரை பிக்கப் பண்ணலான்னு போனேன். அவரை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கேஸ் அடிக்கவே இல்லை. கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. போகிற வழியில் கேஸ் அடிச்சிடலாம். நான் அவரை பிக்கப் பண்ணிட்டு போகிற வழியிலேயே கேஸும் அடிச்சிட்டேன். கேஸ் பங்க்லேயும் வண்டி கம்மியாக தான் இருந்துச்சு. போய் வெயிட் பண்ணி கேஸ் அடித்து முடிச்சுட்டு நேராக காந்திபுரத்தில் அருணனை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் வெயிட் பண்ணுற இடத்துல போய் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணேன். 2:30 தான் நமக்கு ட்ரிப் சொன்னாங்க. எங்கன்னா அதுவும் ஒத்த கால் மண்டபம் தான் சொன்னாங்க. சரி வந்த ட்ரிப்பை விட வேணான்னு சொல்லிட்டு நேராக போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு ஒத்தக்கால் மண்டபம் போனேன். அங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. திரும்ப அவங்கள வந்து சுந்தராபுரத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் போகிற வழியிலே நமக்கு திரும்ப காந்திபுரத்துலேருந்து ட்ரிப் போட்டாங்க. வேகமாக போய் ஸ்டாஃபை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம உதயா தான் வந்திருந்தோம். அவனை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக செட்டிப்பாளையம் போயிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் பார்த்தாங்க. திரும்ப கஸ்டமர் ட்ராப் வந்து ஓப்ஸில் தான் ட்ராப் பண்ண சொன்னாங்க. அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்டாஃபையும் காந்திபுரத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம ஆவாரம்பாளையம் பாலத்துக்கு கீழே தான் போனேன். ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. மேலே வெயிட் பண்ணிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கிட்ட ரீச் ஆகும்போது டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.